வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் மாதவி வைஷி, பாரத் ஹோமியோபதியிலிருந்து பேசுகிறேன். இன்று நான் உங்களுடன் சோரையாசிஸ் மற்றும் எக்ஸேமா நோயாளிகளுக்கு ஏற்படும் அரிப்பில் எந்தெந்த விஷயங்கள் நிவாரணம் தரும் என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறேன். சோரியாசிஸ் மற்றும் எக்ஸிமா நோய்களில் ஏற்படும் அரிப்பு பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவற்றின் அறிகுறிகள் வெவ்வேறு வகையில் காணப்படும். ஒவ்வொரு நோயாளியிலும் வெவ்வேறு அளவில் வெளிப்பாடுகள் காணப்படுகின்றன. சில நோயாளிகளில் மிகவும் லேசான மென்மையான அளவிலேயே அரிப்பு இருக்கும். சில நோயாளிகளில் மிக அதிகமான அரிப்பு இருக்கும். அவர்களின் முழு சோரியாசிஸ் அல்லது எக்ஸிமா பிரச்சனை அரிப்பே ஆகும். வாருங்கள், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடலாம் அல்லது எந்தெந்த நிவாரணங்களை முயற்சி செய்து உங்கள் அரிப்பு பிரச்சனையில் நிவாரணம் பெறலாம் என்பதை விவாதிப்போம். முதலில் உங்கள் வாழ்க்கை முறையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். காலை விரைவாக எழுந்து ஏதாவது மென்மையான உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் தினசரி நடவடிக்கைகளை எந்த வகையிலும் உங்களுக்கு மன அழுத்தம் வராத வகையில் திட்டமிடுங்கள். மன அழுத்தம் உங்கள் சோரையாசிஸ் அல்லது எக்ஸிமாவை நேரடியாக தூண்டுகிறது, உங்கள் அரிப்பையும் நேரடியாக தூண்டுகிறது. சூடான நீரில் குளிப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் வெப்பமான நீரில் அல்லது சாதாரண நீரில் குளிக்கலாம். குளித்த உடனே ஒரு டிபி மாய்ஸ்சரைசரை கட்டாயம் பயன்படுத்துங்கள். உங்களுக்கு அரிப்புடன் உடலில் வீக்கம் இருந்தால் நீங்கள் ஓட்ஸ் குழியை பயன்படுத்தலாம் அல்லது நீரில் ஓட்ஸை கலந்து 15 முதல் 20 நிமிடம் உங்கள் புள்ளிகள் உள்ள பகுதிகளை ஊற வைக்கலாம். இதனால் உங்கள் அரிப்பில் மிகவும் அதிக நிவாரணம் கிடைக்கும். டீப் மாய்ஸ்சரைசராக நீங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். மேலும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம், கேம்ஃபோர் சேர்த்து பயன்படுத்தினால் இது உங்கள் அரிப்புக்கு மிகவும் நிவாரணம் தரும். கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சூரிய ஒளி பெறுவது உங்கள் உடலுக்கு அவசியம். என் பரிந்துரை என்னவென்றால், நீங்கள் காலை சூரிய ஒளியை குறைந்தது 10 நிமிடம் பெற வேண்டும். பருத்தி துணிகள் அணியுங்கள். அது உங்கள் சருமம் மற்றும் வெளியுள்ள சூழலுக்கு இடையே காற்றோட்டம் ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு அரிப்பு ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கும். எனக்கு நம்பிக்கை உள்ளது, இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இவற்றை நடைமுறைப்படுத்தி உங்கள் அனுபவத்தை கருத்து பகுதியில் நிச்சயமாக பகிரவும். உங்களுக்கும் எக்ஸிமா மற்றும் சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் முழுமையான சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலே கூறப்பட்டுள்ள வெளிப்புற பயன்பாட்டு பொருட்கள் உங்கள் அறிகுறிகளை மட்டுமே கட்டுப்படுத்தும். உங்கள் நோயை முழுமையாக குணப்படுத்த முடியாது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் நோயை முழுமையாக குணப்படுத்த வேண்டும் என்றால் உள் மருந்துகள் கொடுப்பது அவசியம். அதனால் உங்கள் பிரச்சனை அடிப்படையில் தீரும். எக்ஸிமா மற்றும் சொரியாசிஸ் குறித்து மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலில் கிடைக்கும் மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். மிகவும் நன்றி.